உங்க பாத்ரூம்ல ஒரு அணில் சிக்கிச்சு, அதை தூக்கியாந்து வெளில போடுறீங்க, எதுவும் கனெக்ஷன் இருக்கா? இல்ல அது அணில்ன்ற அந்த வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு தெரியும்? இல்ல அது தெரியும் யார் அணில்னு. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்கு ஜனநாயகனா பராசக்தியா சார்? நான் சிவாஜிக்கு தான் ரசிக்கிறான், எம்ஜிஆருக்கு ரசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த படத்தை எனக்கு பார்க்கறதுக்கு மைண்ட் வராதில்ல. நீங்க தனியாவும் பவுன்சர்ஸ் வச்சுக்கலாம். இல்ல அது மாதிரி எதுவும் இல்லை. இது இவர் கையில வேலை செய்யறது அமைச்சர் கையில வேலை செய்யற மாதிரி இல்ல, டிஃபென்ஸ் கேம்ப்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு. 4 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு, ஓட விடுறாரு. வாக்கிங் பார்ட்னரா இருக்கீங்க, அந்த சமயத்துல என்ன பேசிக்குவீங்க சார்? அப்ப எதிர்கட்சியா திமுக எதிர்க்கட்சி விமர்சனங்கள் வந்து விஜிலண்டா இருக்கா? நீ போதை வஸ்துக்களே இல்லைன்னு இதோ இருக்குன்னு வந்து காட்டணும். நாம இப்ப கேட்கிறோம், எடப்பாடி கூட்டு போய் ஏதாவது ஒரு மலையில ஏதோ இருக்குன்னு காட்டு, அது அரசியல் பண்ணுங்க. நம்ம நான் சொல்றோம், இப்போ அங்க நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன். 3.5 வருஷமா இப்போ அரசு அலுவலர்கள் தயார் பண்ணி கொடுக்குற உணவு சாப்பிட்றதில்ல. சுரங்கப்பாதைக்கு 2 பக்கமும் இருந்த கூட்டம் கண்ணாடி இறக்கி விட்டு எல்லாருக்கும் கை காட்டி போனாரு. நான் எங்கள் அப்பாவோட நின்று கை காட்டினேன். நீ திமுகவில் நீ உறுப்பினராக சேரவான்னு கூப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல். அப்போ நீங்கள் சூரியனை காமிச்சிருக்கீங்க. அப்போ அதுலேருந்து சரியாக நினைவு வர்றதுக்கு முன்னாடி அம்மாவை இழந்துட்டேன். அப்பாவை காப்பாற்றுற அளவுக்கான வசதி வரும்போது அப்பாவை இழந்துட்டேன். அதனால் இந்த 2 பேரை பற்றின பாட்டு வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அது அந்த வேகத்திலேயே நடப்பேன். மகனுடைய இழப்புங்கிறது உங்களை எந்த அளவுக்கு? ஆதவ அர்ஜுனா வந்து அறிவு கட்டவன் மாசூர்னு பேசினாருன்னு சொன்னாங்க. ஓடி போன அளவுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை, அந்த மாதிரி அறிவு எனக்கு இல்லை. அவைலபிளா இன்னும் இருக்கீங்களா மக்களுக்கு? டீ கடையில் வந்து உட்காரோம்னா இதை விட அவைலபிலிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 நியூ இயர் வந்துருச்சு. ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு குரூப்பாக ஃபிட்னஸ் ட்ரெயினரை பார்க்க வந்துட்டாங்களா தோணலாம். ஆனால் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய ஃபிட்னஸ் ட்ரெயினர். ஆமாம், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்கும் போது உங்களுக்கு இந்த இலாக்கா ஒதுக்கப்பட்ட போது ஒரு விமர்சனம், ஒரு கேள்வி வந்தது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? டாக்டராக இருந்திருக்கணும், அப்போ தான் வந்து இதெல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. இப்போ நீங்கள் கொடுத்த பதிலாக எதை நினைக்கிறீங்க? நீங்கள் கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷனாக எதெல்லாம்? நிர்வாகம்ங்கிறதுக்கு மருத்துவராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் எந்த பட்டப்படிப்பும் இல்லாமல் நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று, இந்த துறையிலேயே முன்னாள் அமைச்சர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பேராசிரியர் மருத்துவர் இல்லை, சாதிக் பாட்சா மருத்துவர் இல்லை, முன்னாடி நிறைய ஆற்காட்டு வீராசாமி மருத்துவர் இல்லை, அது மாதிரி வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மருத்துவர் இல்லை, KKSSR மருத்துவர் இல்லை, பொன்முடி மருத்துவர் இல்லை. பல உதாரணங்கள். இப்போ இவங்க எல்லாமே திமுக அமைச்சரவைகளில் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருந்தவங்க. ஈவன் ஏடிஎம்கேல இந்த துறையில் அமைச்சராக இருந்த செம்மலை மருத்துவர் இல்லை. அது மாதிரி நிறைய பேர் இல்லை. கடைசியாக விஜயபாஸ்கர் மட்டும்தான் மருத்துவராக வந்தார். மருத்துவராக வந்து இங்கே வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு புறநோயாளிகள் வந்து நோயாளிகள்னு முதலமைச்சர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. புறப்பயனாளர்கள் மாதிரி எடுத்துக்கினா முதல்ல ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் ஒரு 4 லட்சம் இருந்தது. இன்றைக்கி தினந்தோறுமான புறப்பயனாளர்கள் எண்ணிக்கை ஒரு 8 லட்சத்தை கடந்திருக்கு. இந்த 8 லட்சம் பேருக்கு மருத்துவத்துறை அமைச்சராக போய் ஊசி போட போகிறாரு. அதை மெயின்டைன் பண்ணுறது தான். இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பயனாளிகள் வந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் வராங்க, அவங்களுக்கான ஃபெசிலிட்டி என்ன இருக்குது, மருத்துவ கட்டமைப்பு என்ன இருக்குது, மருத்துவர்களுடைய அது இதை தான் பார்க்கணும். இது நிர்வாகம் தான். அது அந்த கான்செப்டுங்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக தெரியல. ஒரு சில விஷயங்களுக்கு அது தேவைப்படலாம். இப்போது என்ன மருந்து வாங்குறாங்க போகிறாங்க, அதில் கூட அதில் பெருசாக அமைச்சர்கள் வந்து கவனம் செலுத்த முடியாது. அதுக்குன்னு டெக்னிக்கல் டீம் இருக்குது. இப்போ டிஎன்எம்எஸ்சியில் ப்ரெக்யூர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக டீம் இருக்குது. அது மாதிரி அது WHO என்ன சொல்லியிருக்கு, ICMR என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரியான இதுதான் இதுக்கு செயலாளரே வந்து. ஆமாம், இப்போ மருத்துவத்துறை செயலாளருமே மருத்துவராக இருக்கணுங்கிறது கிடையாது. இப்போ மருத்துவத்துறை செயலாளர்களாக இருந்தவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேடி சார் இருந்தார், அவர் வந்து மருத்துவர் இல்லை. இப்போ செந்தில் இருக்காங்க, அவர் மருத்துவர் இல்லை. இதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் இருந்தார், அவர் மருத்துவர்னா வெட்டர்னரி டாக்டர், அவள் தானே தவிர
அது செயலாளர்களாக இருக்கிறவங்களோ இல்லை அமைச்சர்களாக இருக்கிறவங்களோ மருத்துவர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல நிர்வாகம் கொடுக்கணும், தவறில்லாத நிர்வாகத்தை தரணும், நேர்மையான நிர்வாகத்தை தரணும், மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய நிர்வாகமாக தரணும். இந்த துறையில் தான், இந்த பீரியடில் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு மகத்தான திட்டத்தை முதல்வர் வந்து தொடங்கி வச்சு அவருடைய மிகப்பெரிய கனவு திட்டம் அது. ஒரு 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் அந்த திட்டத்தை தொடங்கும்போது என்னென்னா ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்கள், இந்த தொற்றா நோய்கள்னு சொல்லப்படுற இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கு டயபெட்டிக், ஹைப்பர்டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், ஃபிசியோதெரப்பி, டயாலிசிஸ், இந்த 5 வகையான நோய் பாதிப்புகளுக்கு வீடுங்களுக்கே போய் மருந்து தர ஒரு திட்டம் தான் அது. அதை தொடங்கி வச்சு முதலமைச்சர் சொன்னது, நீங்கள் முதல் பயனாளிக்கு நான் மருந்து கொடுத்துருக்குறேன், இது வந்து 1 கோடி பயனாளர்களை சென்றடைந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், அதுதான் இலக்கு அப்படின்னார். இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, முதல் பயனாளிக்கு கொடுத்தாங்க, 50 லட்சமாவது பயனாளிக்கு முதல்வரே வந்து சித்தலப்பாக்கத்தில் கொடுத்து தொடங்கி வச்சாங்க. 60 லட்சமாவது பயனாளிக்கு நான் போய் மதுரையில் மையீட்டான்பட்டியில் ஒரு வயது மூத்தவருக்கு மருந்து கொடுத்தேன். 75 லட்சமாவது பயனாளிக்கு நாமக்கல்ல போதமலைங்கிற ஊரில் நல்லம்மாளுங்கிற ஒரு சகோதரிக்கு போய் நான் மருந்து கொடுத்தேன். அந்த ஸ்கீமை தொடங்கி வச்சோம். 80 லட்சமாவது பயனாளி கோதாமேடுங்கிற பகுதியில் ஒரு சகோதரிக்கு தரப்பட்டது. 90 லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு தரப்பட்டது. 1 கோடியாவது பயனாளிக்கு திரும்பவும் முதலமைச்சரே வந்து இந்த திட்டத்தில் திருச்சி சன்னாசிப்பட்டியில் ஒரு மருந்து கொடுத்து தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சந்தோஷம், முதலமைச்சரோட கனவு 1 கோடி, ஆனால் இந்த ஸ்கீமில் இப்போ நிறைவேறி இருக்கிறது 2.5 கோடி. 2 கோடியாவது பயனாளிக்கும் முதலமைச்சரே வந்து ஈரோடில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு வந்து மருந்து பெட்டகத்தை கொடுத்து தொடங்கி வச்சாங்க. ஆக இதில் ஒரு முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு ஒரு திட்டத்தை தொடர்ச்சியாக கண்காணிக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். 1வது பயனாளிக்கும் கொடுத்தாரு, 50 லட்சமாவது பயனாளிக்கும் கொடுத்தாரு, 1 கோடியாவது பயனாளிக்கும் கொடுத்தாரு, 2 கோடியாவது பயனாளிக்கும் வந்து நேரில் கொடுத்தாரு. ஆக அவர் இந்த திட்டத்தை இந்த அளவுக்கு சீரியஸாக கவனிக்கிறதோட விளைவு, இந்த துறையை அவர் கண்காணிக்கிறதோட விளைவு, 2,25,00,000 தாண்டும் போது அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து ஐநா சபையோட பொதுக்கூட்டம் கூடுது. இந்த பொது சபை கூட்டத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, வேர்ல்டுலேயே இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கு வந்து எங்கே போய் மக்களுக்கு சிறப்பான சேவை அளிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீடுகளுக்கே போய் இந்த மருத்துவம் பார்க்குறாங்க, இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டத்தில் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து 2024க்கான யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டுங்கிற ஒரு விருதை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஒரு துறைக்கு ஒரு ஐநா சபையின் விருதுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுக்கு வந்து டாக்டர் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மக்களை தேடி மருத்துவங்கிற இந்த மகத்தான திட்டம் இன்றைக்கி உலக அளவில் புகழ்பெற்ற திட்டமாக மாறி ஐநா விருதை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 விபத்து நடந்தால் அந்த விபத்து நடந்த உடனே அவங்கள உடனடியாக அந்த விபத்து நடந்த 48 மணி நேரத்தில் 1 லட்ச ரூபா அரசு பணம் கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றுறது. அந்த வகையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் வந்து 2021 டிசம்பர் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் தொடங்கி வச்சாங்க. அந்த திட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 லட்சம் விபத்துகளிலிருந்து மக்களை மீட்டெடுத்து காப்பாற்றியிருக்கிறது. அந்த 1 லட்சங்கிறது இப்போ 2 லட்சமாகவும் ஆயிருக்கு. இந்த திட்டத்தை பார்த்து தான் இன்றைக்கி ஒன்றிய அரசே நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எங்களை ரிப்போர்ட் கேட்டு இப்போ நம்ம இங்கேருந்து ரிப்போர்ட் அனுப்பி நாங்கள் 1.5 லட்ச ரூபா தரப்போகிறோன்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ இந்த திட்டத்துக்கும் அதுக்குமான வித்தியாசத்தை நாம் அந்த அதிகாரிங்க கையிலே சொன்னோம். நம்ம ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்குள்ளே தரோம், இந்த யார் வந்து விபத்துக்குள்ளானவங்களை எடுத்துகிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தா அவங்களுக்கு 5000 ரூபா ஊக்கத்தொகை தரோம், இதெல்லாமே நீங்கள் பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 7 நாளுக்குள்ளே போலீஸ் விசாரணை பண்ணி தரணும். நம்ம 48 ஹவர்ஸ் எந்த விதமான என்கொயரி இல்லாமல் விபத்து அது யாருக்கு நேர்ந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தர் வராரு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு வராரு, அதை பார்க்குறாரு, அவருக்கு விபத்து நடந்ததுன்னா அவருக்குமே இந்த 2 லட்ச ரூபா கொடுத்து அவர் உடனடியாக காப்பாற்றுறது. அந்த வகையில் தமிழ்நாடு இன்றைக்கி வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் மாடலாக இருக்குது. இதுக்கு வந்து மருத்துவம் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி திட்டங்கள் பார்த்திங்கன்னா இப்போ மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். இந்த இதயம் காப்போம்ங்கிறது ஒரு முறை டாக்டர் பக்தவச்சலம் கோவையில் இருக்கார், அவரை நான் விமானத்தில் சந்திக்கிறப்ப ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன ஒரு பாக்கெட் எடுத்து என் பாக்கெட்டில் வச்சார். என்னங்கன்னு, இந்த லோடிங் டோசஸ் இது உள்ள ஒரு 3 மாத்திரை இருக்குது, ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின். இந்த 3 மாத்திரையில் ஒரு 14 மாத்திரை இருக்குது. இது எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுக்கோங்க,
உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது இந்த மாரடைப்புக்கான அறிகுறி தென்பட்டால் இதை உடனடியாக நீங்கள் எடுத்துங்க, இதனால் எந்த பக்க விளைவும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு அது மைண்டில் வச்சுக்கின்னு மாண்புமிகு முதல்வர் கையில் சொல்லி 2023 ஜூன் மாதம் 27 கோயம்புத்தூரில் மலுமிச்சம்பட்டிங்கிற மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கிற அந்த மலுமிச்சம்பட்டியில் இந்த திட்டத்தை தொடங்கணும். அந்த திட்டத்துக்கு பேர் இதயம் காப்போம். இந்த இதயம் காப்போங்கிற திட்டத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் 8713லையும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2286லையும் இந்த லோடிங் டோசஸ் ஸ்கீமை செயல்படுத்தி இப்போ இதன் மூலமாக மட்டுமே பயன்பெற்றிருக்கிறவங்க ஏறத்தாழ 50,000 தாண்டிட்டாங்க. இப்போ நான் எந்த மருத்துவமனைக்கு போனாலும், ஆய்வுக்கு போனாலும், சர்ப்ரைஸ் விசிட் போனாலும் இந்த லோடிங் டோசஸ் எத்தனை பேர் இங்கே இந்த துணை சுகாதார நிலையத்தில் எடுத்துருக்காங்க, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட ஃபோனில் பேசுவேன். எல்லாருமா சொல்கிறது சரியான நேரத்தில் இந்த மருத்துவமனைக்கு வந்தோடனே இந்த லோடிங் டோசஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனாங்க. அங்கே போனோன்னா அவங்க ஆஞ்சியோ பண்ணாங்க, இல்லை ஸ்டண்ட் வச்சாங்க, இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. இந்த ஸ்கீம்ஸ்லாம் பண்ணி இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், மவராசன் ஸ்டாலின் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறத எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இதுக்கு மருத்துவம் படிச்சிருக்கணுங்கிற அவசியம். மாரத்தான் மாதிரி நிற்காமலே சரதான அறிக்கை இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய. ஃபேஸ்புக்கில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ நீங்கள் உங்கள் பாத்ரூமில் ஒரு அணில் சிக்கிக்குச்சு, அதை தூக்கி வெளில போடுறீங்க. அன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஒருத்தர் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு, எதுவும் கனெக்ஷன் இருக்காரு? இல்லை, அது உண்மையிலேயே இல்லை. அப்புறம் நான் அது நடந்ததுக்கு அப்புறமா தான் அதை பார்த்தா அதில் வர்ற கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா முழுக்க அதை தொடர்பு படுத்தி இருந்தது. உண்மையில் அந்த மாதிரி எண்ணமோ நோக்கம் இல்லை. அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும்? இல்லை, அது தெரியும். அது தெரியும் யார் அணில்னு. அது நான் என்னுடைய குளியலறையில், என் பெட்ரூமில் இருக்கிற குளியலறை, நான் காலையில் குளிக்கிறதுக்கு போகிறேன். ஒரு அணில் வெளியில் போக முடியாமல் தவிக்குது. அந்த பக்கமும் இந்த பக்கமாக துள்ளுது. அது எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியல. நான் கதவை திறந்து விட்டோம், நின்று பார்த்தேன், வெளில போக தெரில. அதுக்கு போனாலும் பெட்ரூம்குள்ளே தான் போவோம். சரி, அப்புறமா என்ன பண்ணேன்னா நானும் அதை பிடிச்சோன்னே நல்லா கடிச்சிருச்சு. கடிச்சு இப்பவும் கூட ஊசி போட்டுக்கிறேன். 4ஆம் தேதி இன்னொரு லாஸ்ட் டோஸ் போடணும். இதுவும் பொலிட்டிக்கல் மெசேஜ் எதுவும் இல்லை. 4ஆம் தேதி ஒரு ஊசி போடணும். இப்போ அது மாதிரி ஒரு 6-7 ஊசி அன்றைக்கே போட்டாங்க. இந்த தடுப்பு ஏஎஸ்வி ஏஆர்வி மாதிரி ஏஆர்விங்கிற ஊசி அதுக்கு போட்டுனுக்கிறேன். 4வது டோஸ் இப்போ 4ஆம் தேதி போடணும். அணில் கடிக்க இவ்வளோ ஊசி போடணும். அது எல்லாமே அந்த எப்படியா இருந்தாலும் அந்த ஆன்டி ரேபிட் இந்த இதுக்கு எடுத்தாகணும். இது கூட ஒரு தகவல். இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து கிடையாது. இப்போ பாம்பு கடியும் நாய் கடியும் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற ஒரு இஷ்யூ. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாம்பு கடிச்சா எங்கே போனோன்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். ஜிஹெச் மாதிரியான ஹாஸ்பிட்டலுங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரியான ஹாஸ்பிட்டல், இல்லைனா மல்டி ஸ்பெஷாலிட்டி இங்கே எங்கேயாவது தான் போகணும். இது பாம்பும் நாயும் மாநகர பகுதிகளில் இருக்கிறவங்களை மட்டும் கடிக்கிறதில்ல, கிராமங்களில், மலை கிராமங்களில், குக்கிராமங்களில் இருக்கிற கடிக்கும். மாண்புமிகு முதல்வரோட வழிகாட்டுதலோட இப்போ அந்த பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்து 2286 ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் பாம்பு கடிக்கான மருந்து ஏஎஸ்வி, நாய் கடிக்கான மருந்து ஏஆர்வி. இதுக்கு முன்னாடி டாக்டராக தான் இருந்தார், 10 வருஷம் மந்திரியா. அவர் அந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வரல. டாக்டராக இல்லாத மா சுப்பிரமணியன் தான் இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அதை செயல்படுத்திட்டு. அந்த விமர்சனமே உங்களை பாதிச்சிருக்கு, அதை நீங்கள் பதில் கொடுத்துட்டே இருக்கீங்க. இல்லை, இதுதான் நிறைய ஒரு பக்கம் நீங்கள் நிறைய திட்டங்கள் சொன்னீங்க சார். இன்னொரு பக்கம் சமீபத்தில் ஒரு இஷ்யூ என்ன பேச பொருளாச்சு அப்படின்னா செவிலியர்களோட போராட்டம். அதை நீங்களும் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டீங்க, அந்த பணி நியமனம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறும்னு நினச்சிங்களா? இல்லை, அது பெரிய இஷ்யூவாகவே அது 4-5 நாளில் சரியாயிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இந்த எம்ஆர்பிங்கிறது என்னென்னாங்க, மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு. இப்போ எல்லா துறையிலையும் தற்காலிக பணியிடங்கள் இருக்குது, நிரந்தர பணியிடங்களும் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லையாக இருந்தாலும் சரி, தற்காலிகம் நிரந்தரம்ங்கிறதுல இது இருக்காது, ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இப்போ 2014 எம்ஆர்பியில் இருந்து என்ன பண்ணால், எம்ஆர்பின்னா இந்த மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தேர்வு எழுதி வர்றவங்க அவங்கள ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நிரந்தரப்படுத்தணுங்கிறது விதி. 2014 ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தப்ப, இதே விஜயபாஸ்கர் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தப்ப தற்காலிகம் இந்த எம்ஆர்பியிலேருந்து எடுக்கிறாங்க, செவிலியர்கள் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், 2 வருஷம் கழித்து அவங்கள பர்மனெண்ட் பண்ணணும். அது விதி. ஆனால் என்ன அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை வேக்கன்சிஸ் க்ரியேட் ஆச்சுன்னா மெரிட் அடிப்படையில் உங்களை உள்ள நுழைப்போன்றாங்க. அந்த காலமே ரொம்ப தப்பு. தேர்வு எழுதி வந்தவங்களுக்கு 100% உறுதியாக கொடுத்துடணும், 2 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்துருக்கணும், அது அவங்களுக்கான உரிமை. ஆனால் அது மாதிரி பண்ண மாட்டேன்னு இவங்க இதை பண்ணிட்டாங்க.
அவங்க அந்த 2014 2021 வரைக்குமான இந்த 7 வருஷத்தில் பண்ணது வெறும் 1600 பேருக்கு தான். திமுகவில் தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோன்னா, எம்ஆர்பி செவிலியர்களுக்கு இந்த ஆட்சி வந்தால் பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னோம். வந்ததுக்கு அப்புறமா சம்மந்தப்பட்ட நிர்வாகங்களோட பேசி, தொழிற்சங்க நிர்வாகங்களோட பேசி, தொடர்ச்சியாக இது வரைக்கும் நம்ம ஒரு 5000த்திற்கு மேற்பட்ட பணியிடங்களை நிரந்தரப்படுத்தியிருக்கிறோம். அப்படி இருந்துமே இன்னும் ஒரு 8000 பணியிடங்கள் இருக்குது. அவங்க தான் அன்றைக்கி போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தினதை என்னென்னா, போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து பேசியிருந்தால் அதுக்கான தீர்வை சொல்லியிருப்போம். இப்போ அதில் ஒரு சில அணுகுமுறைகள் இருக்கிற குளறுபடி சொல்லாமையே போய் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு 1-2 நாள் நீடிச்சது. அதுக்கப்புறம் நான் 2 தடவை அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசினேன். பேசி அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 4வது 5வது நாள் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி என்னெல்லாம் சாத்தியம், இப்போ நீங்கள் தான் இது ஒத்துக்குன்னு தான் அப்போ 2014 வந்திருக்கு. நீங்கள் இப்போ அதுவே ஒரு பெரிய பேசிக்கான தவறு. அப்போ அதிமுக ஆட்சியில் நீங்கள் அதை ஒத்துன்னு இருக்கக்கூடாது, அவங்களும் இதை பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி இருந்துமே முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வெளிப்படைத்தன்மையோட பணி நியமனங்களாக இருந்தாலும், பணி மாறுதல்களாக இருந்தாலும், பதவி உயர்வுகளாக இருந்தாலும், எம்ஆர்பியின் சார்பில் போடப்படுகிற பணி நியமனங்கள் புது ஃப்ரெஷ் ஆர்டர்ஸாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோட எந்த விதமான இதுவும் இல்லாமல் பண்ணின்னு இருக்கிறோம். இது வரைக்கும் 1.25 லட்சம் பணியாளர்களுக்கு இந்த மாதிரி இந்த 4 மேட்ருக்காக பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இங்கே வந்து பேசிட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுமே ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அவங்க வச்சு ஒரு 4-5 கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை. எம்ஆர்பி செவிலியர்களுக்கு வந்து மகப்பேறு விடுப்பு, பணப்பயனுடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வேணுன்னாங்க, அது கொடுக்கணும். ஏன்னா 2 வருஷம் அவங்க வேலை செய்யணும் போதே, அதுவே இந்த 11 மாதத்துக்கு வேலை செய்கிறாங்கல்ல தற்காலிக செவிலியர்கள், இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் எடுக்கிறவங்களுக்கு தர முடியாது. அவங்க வேலைக்கே 11 மாதம் தான் வர்றாங்க, 12 மாதம் எப்படி லீவ் கொடுக்க முடியும்? அது தர முடியாது. இதுக்கு வந்து எம்ஆர்பியில் இருக்கிறவங்களுக்கு தரணும். அது கேட்டாங்க. அது நியாயமான கோரிக்கைன்னு முதல்வர் கையில் சொல்லிவிட்டு அது பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்த உடனே அவங்களுக்கு சம்பளம் 14,000 ரூபாயாக இருந்தது. 18,000 ரூபாயை மாண்புமிகு முதல்வர் உயர்த்த சொன்னாங்க. 4,000 ரூபா கூடுதலாக கொடுத்தோம். அதில் ஒரு 400 பேர் போல் டெக்னிக்கல் இஷ்யூஸ், அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க, எப்போ வந்தாங்க, அந்த டீட்டெயில் இல்லாததால் ஒரு 400 பேர் விட்டு போயிருந்து அது வேணும்னு கேட்டாங்க. அந்த 400 பேருக்குமே அரியர்ஸோட தரேன்னு சொல்லி ஒத்துக்கணும். அப்புறம் ஒரு 724 பேர் கொரோனாவில் தற்காலிக செவிலியர்கள் எடுத்தாங்க. அவங்கள இந்த ஒப்பந்த செவிலியர்கள் பட்டியலில் அவங்கள இணைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த காலியாக பணி நியமனங்களை இந்த 4.5 வருஷத்தில் அரசு பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஒரு 4,800 பேருக்கு மேலே பண்ணி முடிச்சுட்டு இப்போ காலியாக இருக்கிறது 169. அது பண்ணுறோன்னு சொன்னோம். இல்லை அது கூடுதலாக பண்ணி தரணும், இந்த மாதிரி பண்ணால் இன்னும் எங்களுக்கு 6-7 வருஷம் ஆகும்னாங்க. அப்புறம் அவங்க கையில் பேசி ஒரு 37 கிரிட்டிக்கல் கேர் பிளாக் கட்டியிருக்கோம். அதுக்கு கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி ஒரு 1000 பணியிடங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னோன்னா ஒத்துக்கின மகிழ்ச்சியாக போராட்டத்தில் திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் அந்த தற்காலிக பணியாளர் இருக்கிறாங்கல்ல, அவங்க உள்ள வரதே என்னன்னா பின்னால நமக்கு இங்கே நிரந்தரம் பண்ணாங்க. இப்போ தனியார் நிறுவனத்தில் நம்ம போகிறோம்னு வச்சிங்களேன், அது அவங்க வந்து எடுப்பாங்க, டெய்லி வேஜஸில் தான் நான் எடுப்பேன், வீக்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க மனசு வந்து நம்ம கிடைக்காது. எம்ஆர்பியில் வந்து தற்காலிகங்கிறதே தப்பு. இந்த தவறான நடைமுறை எடுத்துகிட்டு வந்தது அதிமுக 2014. எம்ஆர்பின்னா அவங்களுக்கு நிரந்தர பணியிடங்களுக்குரியவங்க தான் அவங்கள அப்போ பண்ணியிருக்கணும். பண்ணாமல் விட்டதோட விளைவு இப்போ அதுக்கான பரிகாரமாக இந்த அரசு பண்ணி கொடுத்துருக்கு. அதில் சந்தோஷம் நமக்கு. அப்போ பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் இப்போ பண்ணி கொடுக்குறோங்கிறதுல சந்தோஷம், பண்ணின்னு இருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் சொல்ற அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களா? அதாவது ஆமாம், அப்போ அவங்க அதில் வேலைக்கு எடுக்கும்போதே வந்து குறிப்பிட்ட காலம் தான், 11 மாதம் தான் அப்படின்னு அந்த புரிதல் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? அது இவங்க இல்லை, எம்ஆர்பியில் வர்றவங்க இல்லை, அது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வர்றவங்க கேட்குறது. அது அரசு துறை எந்த துறையாக இருந்தாலும் ஆமாம், அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே அது இருக்கும். அது அப்புறம் போராடுறாங்கல்ல. இல்லை அதுதான் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ண உடனே அடுத்த ஒரு செக்டார் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியிலேருந்து பணி நியமனங்கள் பண்ணாங்கல்ல, இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்கெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் 14,000, அது 18,000 ஆக்கியாச்சு. இந்த 18,000 ரூபா வருஷத்துக்கு ஒரு தடவை 5% இன்க்ரீஸ் பண்ணுறது. 11 மாதம் வேலை, 11 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அவங்க எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா ஒரு நாள் லீவுக்கு அப்புறமா திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகணும். இந்த பணி ஆணையில் இதெல்லாம் தெளிவாக இருக்கும். ஆமாம், அடுத்து வேலை ஃப்ரெஷ் ஆர்டர், திரும்பி புதுசாக பணி நியமனம், இது மாதிரி தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில். அது கொடுக்குறப்ப அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 10 நாள் தான் நீ இந்த 11 மாதத்தில் லீவ் எடுக்கணும். 10 நாளுக்கு மேலே லீவ் எடுத்தால் உனக்கு இதில் சம்பளம் கட் ஆகிடும். இந்த எல்லா கண்டிஷன்ஸும் போட்டு 11 மாதத்துக்கு அப்புறம் உனக்கு பிரேக் கொடுப்போம். ஆஃப்டர் பிரேக் உன்னை ரீஇன்செர்ட் பண்ணும்போது அது இப்போ உன்னோட இதுவாக வராது. இதெல்லாம் கண்டிஷன் போட்டால் இதை நாட் ஒன்லி இந்த டிபார்ட்மெண்ட், எல்லா துறையிலையுமே அப்படி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்த ஆணையில் தான் ஒரு நாள் திடீர்னு போன வாரம் உட்காந்தாங்க. அதில் என்னென்னா, ஒரு தோழர் யாரோ ஒரு அட்வொகேட், பேர் சொல்ல விரும்பலை, அவர்
நான் கர்நாடகாவில் இவங்களெல்லாம் பர்மனெண்ட் பண்ணிட்டேன், ஆந்திராவில் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இவங்களை தப்பாக கைட் பண்ணி சென்னைக்கு ஒரே நாளில் கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசி இது சாத்தியம் இல்லாதது, நீங்கள் எப்போ உங்களை பர்மனெண்ட்டு சாத்தியமாகும், எம்ஆர்பியில் கூப்பிட்றோம், எந்த வேக்கன்சியாக இருந்தாலும் எம்ஆர்பியில் கூப்பிட்றோம், அதில் போய் நீங்கள் தேர்வு எழுதுங்க. இப்போ தற்காலிகமாக இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் பர்மனெண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எம்ஆர்பி தேர்வு நடக்குது. இந்த துறைக்கு தமிழ்நாடு அரசில் வந்து டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு துறை இருக்குது, அரசு பணியாளர்கள் தேர்வு வாரியம். அந்த மாதிரி டீச்சர்ஸ் பணியிடங்களை நிரப்புறதுக்கு டிஆர்பின்னு இருக்குது, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த மருத்துவத்துறையில் மருத்துவ பணியாளர்களை நியமனம் பண்ணுறதுக்கு தான் எம்ஆர்பி, மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அப்போ நீங்கள் உங்களோட எந்த பணியிடமாக இருந்தாலும் பர்மனெண்ட் பணியிடங்களை உருவாக்குறதுக்கான துறை இருக்குது. நீங்கள் தற்காலிக பணியில் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் இதில் வந்து தேர்வு எழுதி வந்துடலாம். உள்ள பர்மனெண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்துடலாம். நீங்கள் தற்காலிகமாக இந்த 11 மாத வேலையில் இருந்துக்குன்னு நீங்கள் பணி நிரந்தரம் கேட்க முடியாது. மற்ற சலுகைகள் என்னவோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச்சுவார்த்தை அந்த NHM MD பேசி அது ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. இப்போ போராட்டம்ங்கிறதுல நானும் கூட சொன்னேன், இது போராட்டம். அதை நான் இந்த சொன்னதை கூட ஒரு சில சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ நான் இடைத்தரகர் சொன்னேன்னு சொல்லி ஒரு தோழர் தான் அது யார் பண்ணாருங்கிறத நான் பேர் சொல்ல. அவர் அவங்கள ஆசை காட்டி நிறைய இடத்துல கலெக்ஷனும் பண்ணி இது ஒரு கமர்ஷியல் ஆக்கிட்டார். அவர் தொழிற்சங்க தலைவர் இல்லை, தொழிற்சங்கங்கள் எதையும் அதை பண்ணுறதில்ல, தனிப்பட்ட ஒருத்தர் பண்ணதால் அது வந்த விமர்சனம். அதுவுமே இப்போ சரி பண்ணி. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நீங்கள் 76 அரசியலுக்கு வந்தீங்களா? அப்படின்னா அது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் திமுகவுக்கு. எமர்ஜென்சி பீரியட் தாண்டி திமுக போராடிட்டு இருந்த ஒரு நேரம். அப்போ இயல்பாகவே உங்களோட சாய்ஸ் அதிமுகவா இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். அப்போ எம்ஜிஆர் ஒரு பெரிய மாசா வந்துட்டு இருக்காரு, ஆனால் திமுகவே தேர்ந்தெடுத்து. எனக்கு சின்ன வயசுல இருந்தாங்க, நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். 5ஆவது படிக்கிற வரைக்கும் சினிமா வாசனையாக தெரியாது, சினிமாவுக்கே போனதே இல்லை. எங்கள் அக்காவை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சென்னையில். நான் அவங்க வீட்டில் வந்து தங்கி படிக்கிறதுக்காக அப்பா எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டார், மானியம்பட்டிலேருந்து, சைதாப்பேட்டையில். ஆமாம், அந்த கிராமத்துலேருந்து இங்கே சைதாப்பேட்டைக்கு வந்த உடனே எங்கள் அக்காவும் மாமாவும் என்னை முதல்ல என்ன சினிமாவுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா எம்ஜிஆர் சினிமாவுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. சீனிவாசா தேட்டர்னு இருக்குது மேற்கு மாம்பலத்தில். அந்த இப்போ அது இடிச்சிட்டாங்க, பில்டிங் கட்ட போகிறாங்க. அந்த தேட்டரில் அன்பே வான்ற ஒரு படத்துக்கு தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு போன படம் அந்த படம். அதுக்கு அடுத்த படம் நூர்ஜஹான் தேட்டர், இப்போ ராஜின்னு இருக்குது, அந்த தேட்டரில் நெஞ்சிருக்கும் முறைன்னு ஒரு படம், சிவாஜி, முத்துராமன், நாகேஷ் நடித்த படம். 2ஆவதாக பார்த்த படம் நாகேஷ் நடித்த, அது சிவாஜி நடித்த படம். நான் சிவாஜிக்கு தான் ரசிக்கிறானு, எம்ஜிஆருக்கு ரசிக்கிறான். அது என்னவோ அது ஒரு ஈர்ப்பு, கலைஞரை நோக்கி ஈர்க்கப்பட்ட. அது எப்படின்னா 75-6 அரங்கநாதன் சுரங்கப்பாதை திறந்தாங்க. 74 நினைக்கிறேன், 74 75 அரங்கநாதன் சுரங்கப்பாதை திறந்தாங்க. இப்போ அன்பில் தர்மலிங்கம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், KM சுப்பிரமணியங்கிறவர் அந்த ஏரியா கவுன்சிலர். அப்போது அந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதை திறக்கிறதுக்கான மேடை சுரங்கப்பாதை முனையில் போட்டிருக்காங்க. கலைஞர் தான் திறந்து வைக்கிறார், முதலமைச்சராக வந்து திறக்கிறாரு. நானும் எங்கள் அப்பாவும் அந்த நிகழ்ச்சிக்கு போய் நிற்கிறோம். நான் இப்போ ஒரு 15 வயசு பையனாக போய் 74. அப்பாவுக்கு எந்த பொறுப்பும் இல்லை கட்சியில். யார் அப்பாவுக்கு? அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் கிராமத்தால், கட்சினாவே என்னன்னு தெரியாது. அப்போது அங்கே போய் நிற்கிறோம், நின்று பார்க்குறோம். கலைஞர் வந்து திறந்து முடிச்சுட்டு அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே காரில் போய் ஒரு ஒயிட் அம்பாசிடர், ஒரு வெள்ளை நீண்ட டவல் போயிட்டு அந்த சுரங்கப்பாதையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றாரு. சுரங்கப்பாதைக்கு 2 பக்கமும் இருந்த கூட்டம் கண்ணாடி இறக்கி விட்டு எல்லாருக்கும் கை காட்டின்னு போனார். நான் எங்கள் அப்பாவோட நின்று கை காட்டினேன். அவர் ஏதோ என்ன நீ திமுகவில் நீ உறுப்பினராக சேர வான்னு கூப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல். அன்னைக்கிலிருந்து அவருக்கு அப்போ நீங்கள் சூரியனை காமிச்சிருக்கீங்க. அதுலேருந்து அந்த 15 வயசுலேருந்து தீவிரமாக ஆகிட்டேன். 16 வயசுலேயே திமுகவில் 76 உறுப்பினர் ஆகிட்டேன். பிரேக்கிங் நியூஸ் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு உறுப்பினர். அப்புறம் சார், இந்த மேயர் ஆனதுக்கு அப்புறம் சார், மேயராக இருக்கும்போதும் சரி, எம்எல்ஏவாக இருக்கும்போதும் சரி, உங்கள்கிட்டயே மக்கள் டேரக்டாக பேச முடியும். அந்த அளவுக்கு க்ளோஸ்னஸ்ல இருந்தீங்க, அதுவே நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி. ஆனால் இப்போ ஆளுங்கட்சியில் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கீங்க. அதே மாதிரி அப்போ எதிர்கட்சி இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற சமயத்தில் ஒரு அவைலபிளாக இன்னும் இருக்கீங்களா மக்களுக்கு? டீ கடையில் வந்து உட்காரோம்னா இதை விட அவைலபிலிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அவைலபிலிட்டிங்கிறது இப்போ எங்கேயாவது நான் இப்போ வெளியில் டூர் இந்த 4.5 வருஷமாக போகிறேன். முதல் வருஷம் போகும்போது நான் பெரும்பகுதியான அங்கே வந்து அங்கே இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸு அங்கங்கே தான் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க, லஞ்சோ நைட்டு டின்னரோ. எனக்கு அப்புறமா ஒரு வருஷத்துலேயே ஒரு ஃபீல் வந்தது. இப்போ நம்ம அங்கே இருக்கிற துறை அதிகாரிகளோ யாரோ இப்போ நமக்கு சாப்பாடு பண்ணுறாங்கன்னா, இப்போ என் கூட ஒரு 10 பேர் போகிறோம், அதில் 4-5 பேர் இருக்கிறோம், அதிகாரிகள் 10 பேர் இருக்கிறோம். 10 பேருக்கு சாப்பாட்டுக்கு அரசு எதுனா தனியாக ப்ரொவிஷன் கொடுக்குதான்னா பெரிய அளவில் இல்லை. அப்போது இவங்க வேறு ஏதோ சங்கடப்பட்டு இல்லை ஏதாவது பண்ணி தான் அந்த நமக்கு சாப்பாடு பண்ணி தரணும். அதுலேருந்து இப்போ அங்கே நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன். 3.5 வருஷமாக
இப்போ அரசு அலுவலர்கள் தயார் பண்ணி கொடுக்குற உணவு சாப்பிட்றதில்ல. நானாக என்ன பண்ணுவேன்னா 4 பேர் போகிறோன்னா எனக்கு இந்த இளைஞரணியில் இருந்த அனுபவம் தளபதியோட பயணம் பண்ணும்போது தமிழ்நாடையே நிறைய ஒரு 3-4 தடவை சுற்றி இருக்கிறோம். பாசறை கூட்டங்கள் நடத்துறதுக்கு ஒரு தடவை, இளைஞரணி நிர்வாகிகள் தேர்வு பண்ணுறதுக்கு ஒரு தடவை, அப்புறம் நெல்லை மாநாட்டுக்கு 2007 நடந்த மாநாட்டுக்கு அது ஆளுங்களை திரட்டுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கிறோம். அதனால் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு இருக்கும், மெஸ்ஸு நல்லாயிருக்கும், இது நல்லா தெரியும். புதுக்கோட்டைக்கு போனால் எங்கே சாப்பிட்ணும், எந்த மெஸ்ஸில் சாப்பிட்ணும், தஞ்சாவூர் போனால் எந்த மெஸ்ஸில் சாப்பிட்ணுன்னு தெரியும். இப்போவும் நான் இப்போ எந்த ஊருக்கு போனாலும் காலையில் எந்த ஹோட்டலில் சாப்பிடணுமோ அங்கே சாப்பிடுவோம். மத்தியானம் ஹோட்டலில் நாங்களே சொந்தமாக தான் சாப்பிட்டோம். இப்போ கூட நீங்கள் வர்றப்பன காரில் நீங்கள் மட்டும் தனியாக உங்கள் ஓன் காரில் வரீங்க. ஒரு போலீஸ் கூட ஒரு கான்ஸ்டபிள் கூட பார்க்கல. கட்சி கொடி இல்லை, தேசிய கொடி இல்லை. உங்கள் தனிப்பட்ட பயணங்களுக்கு இப்படி தான் இயல்பான ஒரு இதாக இருக்கா? தனியாக போகும்போது நம்ம சொந்தமாக போயிடுவோம். உங்களுடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கு, மாநிலத்தோட அமைச்சராக இருக்கீங்க, அந்த அடிப்படையில் கேட்குறேன். பாதுகாப்புங்கிறது அவசியமான ஒன்று தான். அதுவே இப்போ நான் மேயர் ஆனப்போ கூட ஃபஸ்ட்டு டே பார்த்தேன். இப்போ ஒரு மழைக்கு போய் நிற்கிறப்ப பப்ளிக் ஓடி வருது நார்த் சென்னையில். அப்போது எனக்கு கூட வந்த பிஎஸ்ஓலாம் எல்லாரையும் பப்ளிக்கு கீழே விட்டார். அப்புறம் நான் கிட்ட வராமல் தடுத்தார். நான் வந்துட்டு உடனே ஆஃபீஸில் 2வது 3வது நாளே அப்போ கவுன்சில் செக்ரட்டரியை கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணாம், மேயருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க, அப்போ எனக்கு வேணாம், கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏங்கன்னாங்க, அவங்க பப்ளிக்கை கிட்ட அண்டை விட மாட்டேன்றாங்க, வேணாம், இது மக்களோட போய் இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்களோட தேவைகள் போய் கேட்கணும், அவங்க நம்மளுக்கிட்ட சேர விடாமல் இருந்தால் சரியாக இருக்காது, வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ போலீஸ் பாதுகாப்பு நான் எடுத்துக்கல மேயராக இருக்கிற வரைக்கும். நீங்கள் தனியாகவும் பவுன்சர்ஸ் வச்சுக்கல? இல்லை, அது மாதிரி எதுவும் பவுன்சர் கலாச்சாரம் பயங்கரமாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கான தேவையும் இல்லை. நீங்கள் ஒரு வெகுஜன விரோதியாக இருந்தால் தானே அதெல்லாம் வேணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அமைச்சராக இருக்கும்போது அவசியம் பிஎஸ்ஓஸ் இருப்பாங்க. பிஎஸ்ஓஸும் கூட இப்போ எங்கள் கையில் இருக்கிற பிஎஸ்ஓஸ் என்ன மாதிரியே டெய்லி 15 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தேர்ந்தெடுத்தீங்களா சார்? அந்த மாதிரி அவங்கள இல்லை, நான் இல்லை, அரசாங்கமே வந்தது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மனநிலையை மாற்றதுக்கு அப்புறம் ஒரு பிஎஸ்ஓ இருந்தார், ராஜான்னு ஒரு பிஎஸ்ஓ. அவர் இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆகி வெளில இருக்கார். இன்னொரு பிஎஸ்ஓ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகி ப்ரொமோஷனில் வெளில போனார். ப்ரொமோஷனில் வெளில போன அந்த பிஎஸ்ஓ கூட இன்னமும் எங்கையில் வரணுன்னு தான் மனு கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பிஎஸ்ஓ சொன்னது தான் தமாசா இருக்கும், இது இவர் கையில் வேலை செய்கிறது அமைச்சர் கையில் வேலை செய்கிற மாதிரி இல்லை, டிஃபென்ஸ் கேம்பில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது, 4 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு, ஓட விடுறாரு, தமாஷுக்கு சொல்லுவார். அவர் இப்போ இன்ஸ்பெக்டராக தான் எந்த ஊரில் இருக்காரு, பள்ளிக்கரணையில் தான் இருக்கிறாரு. அவர் ஜாலியாக சொல்லுவார், டிஃபென்ஸ் கேம்பில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது இவர் கையில், 4 மணிக்கெலாம் எழுந்து ரோட்டில் ஓட விட்டுறாருமாங்க. அது மாதிரி எனக்கு வர பிஎஸ்ஓஸ்லாம் கூட ஃப்ரெண்ட்லியாக, அவங்களுக்குமே என்னோடய மனநிலை தெரியும், யாரும் என்னை கிட்ட அண்டை விடாமலாம் பண்ணுறதில்ல. ஸோ பப்ளிக்கோட தொடர்புங்கிறது 100% உறுதிப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு சார் ப்ரெஸ்ஸில் பார்க்கும்போது சார் ஒரு சின்சியரான சீரியஸான மினிஸ்டராக படுறாரு. உங்கள் கூட எப்படி இருப்பார்? நண்பர்கள் கூட ஒரு ஜாலியான லைட்டான நாங்கள் நிறைய சினிமாவுக்கு போனோம், நாங்கள் அவங்கள்ட்டையும் கேட்கணும். அதாவது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னல். காலையில் எழுந்து ஓடுறதுன்றது மனசுக்குள்ளே நிறைய பேருக்கு அது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாலாம் தோணும்ல. இவங்க எங்களை எப்படி வழி நடத்துவாங்கன்னா, அந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் இருக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவாங்க. அது என்னென்னா, இவ்வளோ வருஷம் ஒரு 10 வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு மனநிலையே இருக்காது. என்னடா இது, இந்த மலையில் ஏற போகிறோமா, ஐயோ அந்த வெயிலில் ஓட போகிறோமா, அப்படி இருக்காது. வண்டியை விட்டு இறங்கணுன்னு நீங்கள் நல்லா ஓடுறீங்க, அருமையாக பண்ணுறீங்கன்னும் போது அந்த மோட்டிவேஷன் எந்த மாதிரி ஒரு வாத்தியார் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஏன்னா போலீஸ் மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட 1 மாதம் டெய்லி வாக்கிங் போனால் சரியாயிடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், படத்துக்கெல்லாம் போவீங்க, நிறைய சினிமா பார்ப்பேன். சினிமா டிவியில் பார்க்குறத எனக்கு தேட்டரில் போய் பார்க்க தான் பிடிக்கும். தேட்டர்லேயும் கூட நிறைய இந்த பிரத்யேகமாக போட்டு பார்க்குறதுலாம் இல்லை, ஆடியன்ஸோட பார்க்குறது தான் பிடிக்கும். நீங்கள் சொன்ன அதுக்கும் கூட இது பதில் அதான் சினிமான்னு சொல்லிட்டீங்க, அதான் கேட்கலாம்னு வச்சுருந்தோம். உங்களுக்கு ஜனநாயகனா பராசக்தியா சார்? எது உங்களுக்கு பொங்கல் நெருங்கி இல்லை, நான் படத்தில் அதை பார்க்குறது இல்லைங்க, நல்ல கதை இருக்கணும். இப்போ நான் பார்க்குற படம் எல்லாமே செலக்டிவாக பார்ப்பேன், தேட்டரில் போய் பார்ப்பேன். எல்லா படத்தையும் அதுக்காக வெறித்தனமாக போய் பார்க்க மாட்டேன். கதை, இயக்குனரோட அந்த இது, அதுக்காக அதில் வர்ற விமர்சனங்கள். இதுக்கு முன்னாடி சிவாஜி படம்னா முதல் ஷோ பார்ப்பேன், அது எந்த டைரக்டர் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், சிவாஜிக்காக போய் பார்த்துன்னு. இப்போ அப்படி இல்லை, கதை, இயக்குனர், அது மாதிரி அந்த எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் எல்லா தேட்டரில் தான் போய் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜனநாயகன்
சினிமாவாக எடுக்கப்படல, அது அரசியலாக எடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம். நக்கீரன் கோபால் சார் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தார். சமீபத்தில் நடந்த அவருடைய பரப்புரை எல்லாமே கூட ஷூட்டிங் பயன்படுத்துறதுக்காகத்தான் அந்த மக்களை வந்து ரொம்ப அடர்த்தியாக அடக்கி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த படத்தை எனக்கு பார்க்குறதுக்கு மைண்ட் வராதில்ல. ஏற்கனவே விஜய் படத்தை பார்த்துருந்தாலும் கூட இந்த படத்தை பார்க்குறது இந்த நோக்கத்துக்காக தான் அதை ஷூட் பண்ணாங்க, இல்லை அவர் பரப்புரை மேற்கொண்டாருன்றதை அந்த படம் பார்க்குறதுக்கு எனக்கு மைண்ட் வராது. நீங்கள் சொன்ன மாதிரி பராசக்திங்கிற பேருக்காகவே அந்த படத்தை பார்க்கணும். சரி, இதே போல் இன்னொரு பரபரப்பான சமீபத்தில் பேசுகிற திருத்தணியில் அந்த ஒரு இளைஞரை, ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவரை வந்து 2 இளைஞர்கள் தாக்கல. அதுக்கப்புறம் வந்து போதை பொருள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதோட விளைவு தான் அது. இல்லை, நான் என்ன சொன்னேன், நான் சொன்னது வந்து கஞ்சா கல்டிவேஷன் ஜீரோன்னு சொன்னேன். அது இப்போவும் உறுதியாக சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து இப்போது நேற்று கூட ஆதவ அர்ஜுனா வந்து அறிவு கட்டவன் மாசுன்னு பேசினாருன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எனக்கு உனக்கு இருக்கிற அறிவு அளவுக்கு எனக்கு இல்லை. நேற்றுக்கு ப்ரெஸ்ஸில் சொன்னேன், ஒரு 42 பேர் துடிக்க செத்துன்னு இருக்கிறாங்க. அதை பதபதிக்க பார்த்து அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவங்கள காப்பாற்றுறதை விட்டுட்டு ஓடி போன அளவுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை. அந்த மாதிரி அறிவு எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிற அறிவுக்கு இது சொன்னது உண்மை தான் அப்படின்னு நேற்றுக்கு சொன்னேன். இப்போது அதில் உறுதியாக சொல்கிறேன், 0% கல்டிவேஷனுங்கிறது தமிழ்நாட்டில் உண்மை. ஆந்திராவில் வந்து ஒரு 600 ஏக்கரில் பயிரிட்ட கஞ்சாவையே இங்கே இருக்கிற நம்ம ஏடிஜிபி தகவல் சொல்லி அதை அழிக்க வச்சார். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிற ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆளுங்க, இல்லை இதில் விமர்சனம் பண்ணுற தோழர்கள், தமிழ்நாட்டில் இந்த இடத்துல கஞ்சா பயிரிடுதுன்னா சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்கலைன்னா. இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் ஸ்டான்லி மருத்துவமனை குறிப்பிடுறாரு. இல்லை, ஸ்டான்லி மருத்துவமனையில் அதுக்கு பயிரிட்டது இல்லை. ஏதோ அங்கே வந்திருக்கிறது, அது உடனடியாக ஒரு செடி அங்கே எப்படியோ விளைஞ்சிருக்கு. அது எப்படி யாராவது விளைய வச்சு வந்ததா, தானாக வந்ததா, இல்லை அங்கே யாராவது சமூக விரோதிகள் அவங்க பயன்படுத்தி அதை விட்டுட்டு போனதா, அது வந்து இது இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி உள்பட எல்லாருக்கும் சொல்கிறது, எங்கேயாவது கல்டிவேஷன் இது மாதிரி இப்போ கஞ்சா பயிரிடுறது. இப்போ ஏன் ஒன்றிய அரசே சமீபத்தில் வந்து ஒரு இதில் WHO ஐநாக்கோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, கஞ்சா வந்து பயிரிடுறதில் தப்பு இல்லை, அது வந்து ஒரு இதுதான் விவசாய பொருள், அது வந்து போதைப் பொருள் இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. பத்திரிகைலாம் கூட வந்துருக்கு. அதுக்கெல்லாம் கூட நான் போகல. கஞ்சா வந்து ஒரு நாசம் விளைவிக்கிற ஒரு ஐட்டம். அது வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சவங்க சொன்னால் நடவடிக்கை எடுப்பாங்க. இதே தான் திமுக என்ன பண்ணுச்சுன்னா, எதிர்கட்சியாக இருக்கிறப்ப இந்த குட்கா, பான் மசாலா அது மாதிரி தடை செய்யப்பட்ட பொருள்கள் சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடமாட்டம் இருக்கணும் போது இதே சாட்சாத்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எங்கே இருக்குது காட்டுங்க, எங்கே இருக்குது சொல்லுங்கன்னார். அடுத்த நாளே 21 எம்எல்ஏ எடுத்துகிட்டு போயிட்டு சாரமாக எடுத்துகிட்டு போய் காட்டணும். ஆனால் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும், ஒரு முதலமைச்சர், பொறுப்பான முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த 21 பேர் எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள், அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதை விட்டுட்டு 21 பேரை எம்எல்ஏ பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு தீர்மானம் போட்டாங்க. அவர் போய் இதை பேசுகிறது தான் விந்தையாக இருக்குது. இப்போவும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிறது, இல்லை ஆதவ அர்ஜுனாவுக்கு சொல்கிறது, 0% கல்டிவேஷன் கஞ்சா நீ எங்கேயாவது இருக்குன்னு சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்க தயார். நீ ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, இல்லை ஒரு பொறுப்புள்ள விமர்சகர், இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை காட்டிட்டு சொல்லலாம். இது இல்லையான்னா கண்டிப்பாக வந்து அண்டை மாநிலங்கள்லேருந்து வர்றதை வந்து அதுதான் நான் சொன்னதும் கூட இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் சொன்னது. அதே நேரத்தில் இல்லையான்னா கண்டிப்பாக இப்போ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, குட்கா, பான் மசாலா, இதெல்லாம் வந்து நம்ம மட்டும்தான் தடை பண்ணியிருக்கிறோம். கர்நாடகாவில் தடை இல்லை. கர்நாடகாவிலிருந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழிகள்லையும் காய்கறியில் வச்சு எடுத்துகிட்டு வர்றான், கீரையில் வச்சு எடுத்துகிட்டு வர்றான், பழங்களில் வச்சு எடுத்துகிட்டு வர்றான். நம்ம போலீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பார்டர்லேயும் சிவியராக செக் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதே மீறி அவங்க கண்ணில் தூக்கிட்டு வர்றவங்க இருக்காங்க. ஆந்திரா பக்கத்தில் இருந்தும் ஒடிசா பக்கத்தில் இருந்தும் இந்த கஞ்சா எடுத்துகிட்டு வர்றவங்கிறது ட்ரெயினில், கைப்பையில் அது மாதிரி வர்றவங்க இருக்காங்க. இப்போ நம்ம அண்டை மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகிற எல்லா பார்டர்லையுமே வர்ற ஒவ்வொருத்தரையும், அது ஃப்ளைட்டில் வர்றவங்களையும், ட்ரெயினில் வர்றவங்களையும், பஸ் லாரியில் வர்றவங்களையும், நடந்து வர்றவங்களையும் 100% பக்காவாக செக் பண்ண முடியுமாங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. 100% வர்ற ஒவ்வொருத்தரையுமே அவன் சட்டப்பையை செக் பண்ணி, பாக்கெட்டை செக் பண்ணி இதை செக் பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாது. ரேண்டமாக இது மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணும்போது மாற்றதை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த போதை வஸ்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க, சொத்துக்கள் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள விசா மாதிரி அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டம், இந்த மாதிரி நிறைய நடவடிக்கை எடுத்துருக்கு. அதுக்கான
புள்ளி விவரங்களை காவல்துறை கேட்டால் இன்றைக்கி கொடுப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இளைஞர்கள் கையில் வந்து இந்த போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் இந்த கூட்டத்தை 2022 முதலமைச்சர் நடத்தி, அதை நடத்திட்ட ஒரு 7ஆம் தேதி நடத்துகிறாரு. 10ஆம் தேதி எல்லா மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழின்னு சொல்லி ஒரே நாளில் 70 லட்சம் 80 லட்சம் மாணவர்களை உறுதிமொழி எடுக்க வச்சாங்க. அரசு தனியார் கல்லூரிகளில் இருக்கிற எல்லா மாணவர்களும், உயர்நிலை கல்வி மாணவர்கள், கல்லூரி கல்வி மாணவர்கள், அது இப்போ வருஷம் அந்த உறுதிமொழி எடுக்கிறதுல கின்னஸ் சாதனையை படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கப்படுது, கடுமையான தண்டனையும் வழங்கப்பட்டு வருது. அதை தாண்டி பெரிய அளவில் கண்காணிப்புங்கிறது எல்லா துறையும் சேர்ந்தும் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எல்லாரையும் 100% குடிக்காத, நீ இது பண்ணாத அப்படின்னு போய் தடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் இது ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதில் வந்து போலீஸ் ஒத்துழைப்பும் இதில் இருக்குது. சில எல்லா போலீஸுக்கும் சொல்லலை, இல்லை அதுதான் போலீஸ் முதல்வரை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டத்தில் கலந்துக்கிறவன். நான் முதலமைச்சர் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இது மாதிரி பேசும்போது சொல்லியிருக்காரு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், யார் பண்ணாலும் தப்பு நடந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி எடுத்துன்னு இருக்கிறாங்க. மீறி அதாவது எல்லா துறையிலுமே எல்லா இடத்துலையுமே 1-2 சின்ன சின்ன தவறுகள் அல்லது தெரிஞ்சு பண்ணுறது தெரியாமல் பண்ணுறதுங்கிறது எல்லா இடத்துலையும் ஏதாவது 1-2 இருக்கும். ஆனால் அதை அவங்கவுங்க மனசாட்சிக்கு பயந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சட்டத்துக்கு பயப்படுறதுங்கிறது ஒன்று, மனசாட்சிக்கு பயந்து பண்ணுறதுங்கிறது ஒன்று. அந்த வகையில் இப்போ நடக்கிற இந்த அரசாங்கத்தில் எல்லாருக்குமே மனசாட்சி உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த போதை வஸ்துக்களின் நடமாட்டம் 100% கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இளைய சமுதாயத்தினரிடையே இதுக்கு முன்னாடி ஸ்கூல்லையே போய் ஸ்கூல் வாசலில் கஞ்சா அது இதுன்னு விற்றது போய் இப்போது கடுமையான நடவடிக்கைகளின் விளைவாக கல்விக்கூடங்கள் வாயிலில் எதுவுமே இல்லாத இருக்கிற நிலைமையும் தெரியும். அப்படி இருந்தும் 1-2 இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது. இதே கூட நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, இந்த 4 பேர் திருத்தணியில் வரும்போது அவன் அவ்வளோ பெரிய கத்தி எடுத்துகிட்டு வரத்துக்கு ரயில்வே போலீஸ் எப்படி அனுமதிச்சது, அங்கே எப்படி இப்போ அவங்கள பரிசோதனை பண்ணாமல் ரயில்களில் எப்படி ஏற்றினாங்கன்றது அங்கேயும் கேட்குறாங்க. அதை நான் சமாதானப்படுத்தலை. இது இப்போ காவல்துறை வந்து ஒன்றிய அரசு காவல்துறையா, மாநில காவல்துறையா, இதில் யார் தப்பு பண்ணாங்க, அதை நான் சமாதானப்படுத்தவே இல்லை. தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தான். அந்த 4 பசங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சமூகம் வந்து ஏதோ 2021 அப்புறம் தான் உருவாச்சுன்னு எடப்பாடியை நினச்சி அறிக்கை விட்டாருன்னா அவரை விட ஒரு அறியாமையில் இருக்கிற ஒரு தலைவரை உலகத்திலே அவர் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியான சம்பவங்கள் 2021 முன்னாடி டெய்லி பத்திரிகைகளில் வந்த செய்திகளை எடுத்து இப்போ நம்ம ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு நினச்சா மாதத்துக்கு ஒரு வாட்டி அறிக்கை இல்லை, டெய்லி வந்த பத்திரிகைகளில் டெய்லி அறிக்கைகள் தரலாம். அந்த அளவுக்கு மிக மோசமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு சாத்தான்குளத்தில் நடந்தது, இந்த தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைனாக எடுத்தோம்னா ஒவ்வொரு நாளுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சதுக்கான ஆதார நாட்கள்னு எதையாவது அடிப்படையாக எடுத்தோம்னா எடப்பாடி ஆண்ட 4 வருஷத்தையும் ஒவ்வொரு நாளுமே ஆதார நாட்களாக எடுக்கலாம். அவர் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட இந்த உரிமையே இல்லைன்ற. அப்போ எதிர்கட்சியா திமுக எதிர்கட்சி விமர்சனங்கள் வந்து விஜிலண்டா இருக்கா? இல்லை இப்போ நம்ம ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எதிர்கட்சி வந்து அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணணும். இல்லை இப்போ அரசியல் பண்ணுறது தப்பு இல்லைங்க. அதாவது இப்போ நாம் என்ன பண்ணோம், அரசியல் பண்ணோம். எப்படி பண்ணோம், நீ போதை வஸ்துக்களே இல்லைன்னு இதோ இருக்குன்னு எடுத்து வந்து காட்டணும். நாம் இப்போ கேட்குறோம் கஞ்சா 0% கல்டிவேஷன்ன்றோம். எடப்பாடி கூட்டு போய் ஏதாவது ஒரு மலையில் ஏதோ இருக்குன்னு காட்டு, அது அரசியல் பண்ணுங்க. நம்ம வேணாம் நான் சொல்கிறோம். புழுத்து போன அரிசி இல்லைன்னாங்க ஜெயலலிதா. பொன்முடி போய் ஒரு மூட்டையில் அரிசி எடுத்து காட்டி இதை மாதிரி புழுத்து போன அரிசின்னாரு. இந்த மாதிரி அரசியல் பண்ணு, அது மாதிரி வாங்க அரசியல் பண்ணுங்க, நியாயமாக அரசியல் பண்ணுங்க, யார் வேணான்னு சொன்னது. ஆனால் நீங்கள் உங்களை பார்த்தா தெரியும் மிஸ்டர் ஃபிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொலிட்டிக்கலாக உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மிஸ்டர் க்ளீனுங்கிற ஒரு இமேஜ் உங்களுக்கு இருக்குது. உங்கள் பேர் தான் மாசு, ஆனால் இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாறுல மாசுபடாத ஒருத்தர் அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் உங்களை சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் கான்ஷியஸாக மெயின்டைன் பண்ணுறீங்களா அல்லது இயல்பலையே இப்படி தான் இருக்கீங்களா? இல்லை, எனக்கான தேவைகள்ங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும். காலையில் என்னால் என்ன சாப்பிட முடியுது, மதியானம் என்ன சாப்பிட முடியுது, ராத்திரி என்ன சாப்பிட முடியுது, எனக்கான தேவைகள் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த எனக்கான தேவை வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. எனக்கு ஒரே மகன், அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த படிப்பில் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அதில் அதிகபட்ச படிப்பு அவர் படிச்சிருக்கிறாரு, அதிக அளவில் சம்பாதிக்கவும் செய்கிறார். இப்போ எனக்கு தேவைகள்ங்கிறது என்னோடய வாழ்க்கையில் ஒரு தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையாக நான் வாழ்ந்துருக்கிறேன். அதனால் பெருசாக யாரையும் போய் ஏமாற்றி இல்லை யார் கையிலையாவது வாங்கி பொது வாழ்க்கையில் அவசியம் இல்லை. அரசியலுக்கு எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் கூட சைதாப்பேட்டையில் வந்து ஒரு
கோலப்போட்டி உலக சாதனை பண்ண போகிறேன். இன்றைக்கி தொடங்குறேன். உலக சாதனை பண்ணி சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒரு 50,000 குடும்ப தலைவிகள் அந்த கோலத்தில் கலந்துக்கிற மாதிரி பண்ணி ஒரு உலக சாதனை பண்ணுறேன். இன்றைக்கி தான் தொடங்குறாரு. இதுக்கான ஊக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு கூட இருக்கிற நண்பர்கள், இந்த பரிசு பொருள் வாங்கி கொடுக்குறது ஒருத்தர், அது மாதிரி எனக்கு நல்ல நண்பர்கள் வட்டாரம் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு அமைஞ்சு போச்சு. நீங்கள் நண்பர்கள்னு சொல்லும்போது பாஜக முன்னாள் மாநில தலைவரும் அது அவரோட சுய தேவையை நிறைவேற்றி தர்ற நண்பர்கள் இல்லை. எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு இந்த நண்பர்லாம். சமூக சேவை இது மாதிரி சோஷியல் ஒர்க்கு பண்ணும்போது உடனிருந்து பண்ணுற அந்த எல்லாருமே அவங்கவுங்களோட பார்ட்டை வந்து இதில் வெளிப்படுத்துகிறோங்க. இப்போ நான் மட்டுமே போய் எதையும் பண்ணிட போகிறதில்ல. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ 300 பேர் ஒர்க் பண்ணி நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் இது முடிச்சுட்டு என் கூட வந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் ஒரு 300-400 பேர் இப்போ ஒர்க் பண்ணி நிற்கிறாங்க. அவங்க ஆத்மார்த்தமாக பண்ணுற விஷயம். அவங்களாவே இறங்கி ஒருத்தர் சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு, ஒருத்தர் போய் அந்த கோலம் போடுற இடத்துல போய் அந்த டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு நல்ல நட்பு வட்டாரம் பெரிய அளவு. எனக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல, இது கோஆர்டினேட் பண்ணி என்னோட எல்லா செயல்களையும் ஊக்கப்படுத்தி அதை வெற்றி பெற செய்கிறாங்க. அதே மாதிரி சார் இப்போ வந்து நியூ இயரில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த எல்லாமே வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்களோ ஒவ்வொரு வருஷமும், எல்லாருமே பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வாக்கிங் எடுப்பாங்க. நான் கூட அதை எடுத்திருக்கேன், இந்த வருஷம் வாக்கிங் போகணும் அப்படின்ட்டு. போன வருஷம் மாதிரி எடுத்துருக்கேன், போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் மாதிரி எடுத்திருக்க வாக்கிங் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ரெசல்யூஷன் எடுக்காமையே வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. போன வருஷம் இந்த வருஷம் என்ன சார் ரெசல்யூஷன் எடுத்தீங்க? போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னா, இந்த வருஷம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4000 கிலோமீட்டர் நடக்கணும்னு ரெசல்யூஷன் எடுத்தேன். 4000 கிலோமீட்டருக்கு மேலேயும் நடந்துட்டேன். ஆனால் என்னுடைய மகன் என்ன சொன்னார்னா, இது ரெசல்யூஷன் வேணாம், அது நீங்கள் தான் ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க, லைஃப் ஸ்டைல் இது வந்து லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு, இது ரெசல்யூஷன் வேணான்னாரு. அதனால் இந்த வருஷம் அதை ரெசல்யூஷனாக எடுக்கலை. அதுக்காக தான் நேற்றுக்கு என்ன பண்ணேன்னா, இன்றைய முதல் நாள் தொடக்கத்தை வந்து அது ரெசல்யூஷனோட ஒரு முயற்சியாக இருக்கட்டும் இருந்தால், நானும் நண்பர்களும் நேற்றுக்கு விடியகாலில் 4:30 மணிக்கு நான் கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கிற திருவரங்கத்தில் தொடங்கி அங்கேருந்து நேராக போர் நினைவு சின்னம் போய், போர் நினைவு சின்னத்திலேருந்து நேராக வந்து திருவல்லிக்கேணி பார்சாதி கோயில் அந்த முனை வரைக்கும் அந்த பீச் ரோடு நடந்தோம். 12 கிலோமீட்டர் ஆச்சு. இந்த 12 கிலோமீட்டருமே மழை தூரின்னு. இந்த ஆரம்பத்தில் வந்து ஒரு மிதமான மழை, அதுக்கப்புறம் வேகமான மழை, இந்த மொத்த மழையிலையும் நனைஞ்சி நேற்றுக்கு நடந்தோம். அது என்னன்னா அது ஒரு ரெசல்யூஷன் மாதிரி தான். இன்னைக்கு வந்து ஒரு 12 கிலோமீட்டருக்கே 2 மாசமா இருமிட்டு இருக்கேன் நான். நீங்க எப்படி இல்லை, அது பழகி போனதால அது பாதிப்பு தெரியல. அது இப்போ மழையில் நனைஞ்சாலும் சரி, வெயிலில் காஞ்சாலும் சரி, இந்த உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு இல்லை, இப்போ தொடக்கத்துலேருந்து இந்த மாரத்தான் நடைப்பயிற்சி இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அது வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஆகிப்போச்சு உங்களுக்கு. இது வந்து அது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது? இப்போ பணியில் இருக்கீங்களா, இப்போ அமைச்சர் பதவியோ மேயர் பதவியோ இல்லை அன்றாட பணிகளோ, அதுக்கு எப்படி பயன்படுது? இல்லை, இப்போ கூடுதல் நேரத்தை மற்ற வேலைகளுக்கு இது காலையில் பண்ணுற இந்த விஷயம் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ஒரு பாட்டு கூட அறி வராரு, இவர் கையில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நாங்கள் இதை மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறோம். டெய்லி எதுவும் போடுறதே இல்லை சார். பாட்டு போட்டு வருவார். நாங்கள் இந்த ஓடும்போது ஒரு 1.5 மணி நேரம் அந்த பாட்டு வரும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை சார்ஜ் பண்ணணும். பண்ணால் தான் திரும்பி பாட்டு வரும். இந்த நாங்கள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி 2 மணி நேரம் நடக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா 4 to 6 நடக்கிறதுனா 1.5 மணி நேரத்தில் போயிடும். அதில் அந்த பாட்டு கூட பெரும்பகுதி அதில் இப்போ நீங்கள் தேவையான உங்களுக்கு போட்டு காட்ட சொல்கிறேன். எல்லாம் அந்த அம்மா பற்றி அப்பாவை பற்றின இளைய கம்பன் ஒரு 3 பாட்டு எழுதியிருப்பார். அம்மா அப்பாவை பற்றி எழுதின பாட்டு ஒரு 3 பாட்டு இருக்கும். அது மாதிரி ராஜலட்சுமி செந்தில்தாஸ் அப்பா அம்மாவை பற்றி பாடின ஒரு 2 பாட்டு இருக்கும். சின்ன பொண்ணு மகளுக்கு கடிதம் எழுதின பாட்டு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி பாட்டை வந்து கவிஞர் சொர்க்கோ பாடல்கள்லாம் அவர் பாட்டு கேட்க மாட்டார். அவர் வரும் குத்தாட்டம் போடுற பாட்டார். அப்போ இந்த பாட்டுங்களை வந்து டெய்லி வந்து காலையில் கேட்டுன்னு போவோம். அது வந்து அது என்னென்னா, எனக்கு இந்த சின்ன வயசுலேயே நான் எனக்கு சரியாக நினைவு வர்றதுக்கு முன்னாடி அம்மாவை இறந்துட்டேன். கொஞ்சம் நல்லா அப்பாவை காப்பாற்றுற அளவுக்கான வசதி வரும்போது அப்பாவை இழந்துட்டேன். அதனால் இந்த 2 பேரை பற்றின பாட்டு வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அதில் அந்த வேகத்திலேயே நடப்பேன். டெய்லி நடப்போம். அது கையில் வச்சு. மகனுடைய இழப்புங்கிறது உங்களை எந்த அளவுக்கு அதுதான் வாழ்க்கையில் வந்து நான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருந்தது. அது பிறந்ததுலேருந்தே ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்ததால் ரொம்ப கவனமாக நானும் என் துணைவியாரும் அது ஒரு பெரிய இது எங்கள் வீட்டோட ஒரு குலதெய்வம் மாதிரி பார்த்தோம். எனக்கு வந்து நான் பேசிக்காக நாத்திகன். எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டாங்கன்னா போவேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் அவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுங்கிறதால அதர்வைஸ் எனக்கு அந்த இதில் வந்து நம்பிக்கை இல்லை. சின்ன வயசுலேருந்தே இல்லை. சின்ன வயசுலேருந்தே இல்லாமல் போச்சு. அது எப்படின்னு தெரியல. அது இப்போவுமே அதில் உறுதியாக இருக்கிறேன். அதில் அந்த பையனை சின்ன பையனை எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்து அவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு வெளில போகிறது,
ராத்திரி வந்து படுக்க போகிறப்ப ஒரு வணக்கம் சொல்லிட்டு படுக்கிறது. அவனுமே வந்து பேச வராது, அப்பா அம்மான்னு கூப்பிடுவான், அந்த வணக்கம் சொல்லும்போது ஒரு விஷ் பண்ணுறது அது மட்டும் பண்ணுவான். அது ஒரு 36 வருஷம் வளர்த்து இந்த கொரோனாவில் பலி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய அந்த இதிலிருந்து இழப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. இப்போவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் வீட்டுக்கு போய் லேபர் காலனி போய் ஒரு சின்ன சிலை வச்சுருக்குறோம், அந்த சிலையோடு உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வருவேன். எங்கள் வீட்டில் ஒரு 2-3 தடவையாவது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அங்கே போயிடுவேன். இப்போது நீங்கள் வந்து மேயராக இருந்தவர், உங்களுக்கு முன்னாடி திமுகவில் இருந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து மேயராக இருந்தாங்க. அப்போ நீங்கள் அந்த பணியில் இருக்கும்போது அவரை வந்து ஒரு உதாரணமாக எடுத்து அவர் தான் எனக்கு எல்லா வகையிலுமான உதாரணம். மேயர் வேலையில் மட்டும் இல்லை, ஒரு பொது வாழ்க்கையில் பொதுப்பணி ஆற்றுவதில், மற்றவங்கள மதிக்கிறதில், திட்டமிட்டு அந்த நேரம் கால அதை கடைபிடிக்கிறதுல, இது மாதிரி நிறைய விஷயங்களில் அவர் தான் உதாரணம். 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் 6:55க்கு தயாராக நிற்பாங்க. அது மற்றவங்க எல்லாருமே 7க்கு வந்தால் கூட கிளம்பி போயிடுவாங்க. அது அவர் கையில். அதே மாதிரி ஒரு வேலை எடுத்தார்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டார். அது அந்த மாதிரி நிறைய அவர் கையில் இருக்கிற சிறப்பு குணங்கள். அதில் ஒன்று நம்ம வாக்கிங் பார்ட்னராக இருக்கீங்க. அந்த சமயத்தில் என்ன பேசிக்குவீங்க சார்? இல்லை, பொதுவாகவே ஹெல்த்து விஷயமாக தான் இருக்கும் நடக்கிறது, அரசியல். அதுதான் இன்னொன்று அவர் கையில் இப்போ அவர் சொல்கிறத கேட்டுன்னு போவோம். அவர் கையில் பேசுறதுங்கிறது போகும்போதே ஒரு பயத்தோட போவீங்களான்னு கேட்க வர்றாரு. என்ன கேட்பாரு? இப்போ 87 தொடங்கி 87 நான் பொறுப்புக்கு வந்தேன். 87 அவர் தான் முதல்ல என்னை பகுதி இளைஞரணி அமைப்பாளராக செலக்ட் பண்ணேன். பொதுவாகவே எந்த கட்சியில் பொறுப்பு வரதா இருந்தாலும் லீடர் வந்து கேடர்ஸை செலக்ட் பண்ண மாட்டாங்க. இவருக்கு ஒரு பிரத்யேக குணம், கேடர்ஸை லீடர் ஆக்கிறது, செலக்ட் பண்ணுறது அவருக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த குணம் இருக்குது. 87 எனக்கு சைதை பகுதி இளைஞரணி அமைப்பாளராக பரிந்துரை பண்ணது RS ஸ்ரீதர், சைதாப்பேட்டில் 89-90 எம்எல்ஏவாக இருந்தவங்க. அவர் தான் என்னை 87 எனக்கு பகுதி அமைப்பாளராக பரிந்துரை பண்ணார். பரிந்துரை பண்ண கடிதத்தை எடுத்துகிட்டு நம்ம இப்போ முதல்வர் அவருடைய நண்பர் கோவிந்தன் ஒருத்தர் டெய்லர் கடை வச்சுருந்தார், அருணா ஹோட்டலுக்கு, அருணா லாட்ஜ் இருக்குது உஸ்மான் ரோட்டில், அங்கே அது பக்கத்தில் வந்து தியாகராய நகரில் அந்த கடைக்கு வராரு. யார்? இப்போ முதல்வர் ஒரு மாருதி ஜிப்ஸி எடுத்துன்னு வராரு அங்கே. அப்போ மாருதி ஜிப்ஸி வச்சுருந்தாங்க அவங்க. நேராக அங்கே வந்துட்டு அப்போ அந்த கடைக்குள்ளே பஞ்சாச்சரன் ஒருத்தருக்காரு, காளியப்பன் ஒருத்தருக்காரு, கோவிந்தன் டெய்லர். நேராக வந்து வண்டியை நிறுத்திட்டு, உங்கள் பகுதிக்கு சைதாப்பேட்டைக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளராக சுப்பிரமணியன் ஒருத்தரை ஸ்ரீதர் பரிந்துரை பண்ணியிருக்காரு, அவர் எப்படின்னு கேட்குறாரு. என்ன தெரியாது, அவருக்கு நேரடி பழக்கம் கிடையாது. 87 அதாவது இன்றைக்கி வந்து 38 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க 3 பேருமே சொன்னது, ரொம்ப நல்ல பையன், ஒரு சைக்கிள் எடுத்துன்னு எந்த கூட்டமாக இருந்தாலும் முதல்ல போய் நிற்பான், எல்லா வேலையும் கொடி கட்டுறதுலேருந்து இப்போ மேடை வந்து துவக்க பேச்சாளராக இருக்கிறதுலேருந்து ரொம்ப நல்லா அற்புதமாக செயல்படுவான்னு சொன்னோன்னே அதை மைண்டில் வச்சுன்னு போய் அடுத்த நாள் முரசொலியில் அறிவிக்கிறார். அது மாதிரி அந்த மாதிரி அறிவித்து வந்தவன் நான். அதனால் அவர் வந்து பெரிய நமக்கு ஒரு கலைஞரை பார்த்து நேரடியாக வந்தோம் நானும், கலைஞர் அந்த முதல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தோம் நானும். இவர் என்னை செலக்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய மற்ற பார்ட்டியில் இல்லாத ஒரு அதிசயமான தலைவர். இப்போ நீங்கள் இருந்த அந்த மேயர் பொறுப்பில் வந்து இப்போ பிரியா அவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுத்தீங்களா நீங்கள் வச்சுருந்த திட்டத்தை? இல்லை அவங்க உங்கள்கிட்ட? இப்போ எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்குது. இப்போ இந்த ஜெனரேஷன் ரொம்ப அற்புதம், நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஜெனரேஷன். அதனால் அவங்க நல்லாவே பண்ணுறாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் ரொம்ப திறம்பட கையாளுறாங்க. நிறைய சென்னையோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முதலமைச்சரோட அறிவுறுத்தல். ஏன்னா சென்னையை வந்து முதலமைச்சரும் சென்னையிலே இருக்கிறதால டெய்லி நம்ம முதலமைச்சர் கையில் இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, கலைஞர் கையில் இருந்த அதே பழக்கம் இருக்காது. ஏதாவது சென்னையில் ஏதாவது டெய்லி தினசரிகள் ஏதாவது ஒரு செய்தி நமக்கு எதிராகவோ விமர்சனமாகவோ அல்லது தேவையை குறிப்பிடுற மாதிரியோ வந்திருந்தால் உடனடியாக ஃபோன் பண்ணி சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கும் இல்லை அதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணி 5 மணிக்கே ஃபோனில் போயிடுவார் கலைஞர். அதே மாதிரியான பழக்கம் இப்போ நம்ம முதல்வருக்கு இருக்குது. இதில் ஏதாவது தினசரிகளில் இந்த மாதிரியான குறை இருக்குதுன்னு செய்தி வந்தால் இமிடியேட்டாக மேயருக்கோ கமிஷனருக்கோ அல்லது துறை அமைச்சருக்கோ அது மாதிரி உடனடியாக ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குது, போய் இமிடியேட்டாக பண்ணிவிட்டு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இதுவே ஜெயலலிதா அம்மா கையிலேருந்து அந்த போன கவர்மெண்ட்டில் இருந்தவங்க கையில் அது இருக்காது. பத்திரிகையில் வரதெல்லாமா பெருசாக எடுத்துக்கிறதுன்னு இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப சீரியஸாக. பத்திரிகையாளர்களுக்குமே கலைஞர் இருக்கும்போது அதிகாலை ஃபோன் வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. என் ராம் சொன்னார், நக்கீரன் ஆசிரியர் அவர்கள் சொன்னாங்க. இப்போ நிறைவாக நம்ம எல்லாரும் இருக்காங்க சார். உங்களுடைய இந்த குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்போட பேர் என்ன சார்?
இல்லை எப்படியும் வச்சிருப்பீங்க. வாக்கிங் குரூப்னு ஒன்று இருக்கு, வாக்கிங் குரூப்னு ஒன்று இருக்கு. அதில் இந்த நடக்கிறவங்க போடுவாங்க. மற்றபடி எனக்கு நிறைய குரூப் இருக்கு. அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு மெசேஜ் வரும். எதாவது முடியுமோ ஓரளவுக்கு பார்ப்பேன். அது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 மெசேஜாவது வரும்னு வச்சுங்களேன். அது அவ்வளோயும் படிக்க முடியறதில்ல. அதுக்கு பதிலும் வந்து பெரும்பகுதியாக பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ரொம்ப குறிப்பிட்ட இதுக்கு வந்து பதில் நான் டைப் பண்ணி அனுப்புறத விட ஃபோனில் பேசிடுவேன். வாய்ப்பு இருக்கிறப்பெல்லாம் ஃபோனில் பேசிடுவேன். இன்னொன்று, என்னுடைய ஃபேஸ்புக்கில் வர எல்லா செய்திக்கும் நான் தான் ஒட்டுமொத்த ஹோல்சோல். அட்மின்லாம் கிடையாது சார். எல்லாம் கிடையாது. அதில் எந்த தப்பு இருந்தாலும் நான் தான், ரைட் இருந்தாலும் நான் தான். அட்மின்லாம் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கடைசி கேள்வியை நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து இப்போ எல்லாரும் தொடக்க காலத்தில் இருக்கிறப்ப ஆமாம் ஒரு பெரிய மினிஸ்டர் அப்படின்னு ஒரு இடி சொல்லுக்கு ஒரு ஆளாகும் நம்ம எல்லாரும். நீங்களும் அந்த மாதிரி ஆளாயிருக்கீங்களா? இப்போ நீங்கள் மினிஸ்டராகவே ஆகிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த இடத்த பார்க்குறப்ப எப்படி தோணுது உங்களுக்கு? இல்லை, பொதுவாகவே இந்த பழைய நாட்களை திரும்பி பார்க்கணும். நம்ம வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். அது ஆரம்பத்திலிருந்து என்னுடைய வறுமை நிலையிலிருந்து, ரொம்ப மோசமான வறுமை நிலையிலிருந்து, ரொம்ப மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த நாம் இன்றைக்கி இது வந்து ஒரு எனக்கு உயர்வாக எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. வாய்ப்பாக நினைக்கிறோம். இது மூலிமா மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமாங்கிறது வாய்ப்பாக தான் நினைக்கிறோம். ஏதோ நான் உச்சத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எப்பயுமே வந்ததில்லை. எந்த பொறுப்பு வந்தப்போ அது வந்ததில்லை. அண்ணன் கூட போனால் நல்லா சாப்பிடலாம். சாரோட ஃபேவரட் வரலாமான்னு நல்லா ஓடணும். நாங்க செகண்ட் ஒன்று மறந்துடுறோம் சார். நாங்க நல்லா சாப்பிட மட்டும் தான் செய்யறோம், நாங்க ஓட மாட்டோம். அண்ணா காமெடி டிவி பாப்பாரா? எங்களுக்கு இறுக்கமாவே தெரியுறாரு. எங்களுக்கு அவர் ஜோக் அடிக்கிறதுல அது வந்து பயணிக்கும் போது தான் தெரியும். இடிக்குது, பறக்குது, கவருது. அதில் நான் முன்னிருக்கையில் இருந்தேன். என்னோட கால், இந்த வலது கால் பார்த்திங்கன்னா ஒரு 6 துண்டாக நொறுங்கிருச்சு. இங்கே தலையில் பெரிய பலத்த காயம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.